வணக்கம், இது தமிழ் டெக்னாலஜி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளாடி போகலாம். நண்பானிக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டர்நெட் மூலமாக காசு ஏர்ன் பண்ணுவது எப்படி, சீரிஸ் 19 வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது மூலமாக காசு ஏர்ன் பண்ணுவது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் செஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட நண்பரோட ஏர்னிங். இவர் வந்து சொந்தமாக ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காரு. அப்புறம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா இவரோட பார்ட் டைம் மாதிரி, அதாவது இது ஒரு ஹாபியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து காசை ஏர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளிக் அண்ட் அப்லோட். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா ஃபோட்டோகிராஃபி பண்ணிங்கன்னா காசு வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ஏர்ன் பண்ணுவதற்கு எப்படி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கிறது, இதில் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஸோ கவனமாக கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஜூன் எண்டு வந்து இதோட வின்னரை நான் அனௌன்ஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இனி வந்து எப்படி வந்து சைன் அப் பண்ணுறது, எப்படி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சைன் அப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து பார்த்துக்கோங்க, submit.shutterstock.com போய்க்கோங்க. இந்த யூஆர்எலுக்கு போனீங்கன்னா இங்கே கீழே வந்து சைன் அப் நவுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். இந்த மாதிரியான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், இதில் வந்து அதிக காசு வந்து ஏர்ன் பண்ணுறது எப்படி. நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 60K மேலே வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து இன்டர்நெட் மூலமாக காசு ஏர்ன் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு சீரிஸை ரன் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க. நம்மளுடைய சேனலோட ஹோம் பேஜில் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஏர்ன் மணி ஃப்ரம் இன்டர்நெட் சீரிஸ். உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு உங்களுடைய மினிமம் ஏஜ் வந்து 18 வயது இருக்க வேண்டும். அதுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல, பட் கீழே இருக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் உங்களுடைய ஏஜ் 18 இருக்க வேண்டும். இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமை வந்து கொடுத்துக்கோங்க. தமிழ் டிடிஜி நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ், அப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்ட், அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 18 வயது ஆயிடுச்சு. இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபை இமெயில் வந்து வந்திருக்கும். என்னோடய மெயில் பாக்ஸை செக் பண்ணுறேன், வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ்னு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு போகும். அதில் இன்னொரு ப்ராசஸ் இருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலர்ட் வரும், தேங்க்ஸ் யுவர் இமெயில் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு. இன்னும் பார்த்தீங்கன்னா அதாவது அப்லோடிங் டேஷ்போர்டு போகிறதுக்கு 2 ஸ்டெப் தான் இருக்கிறது. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய கண்ட்ரி தெரிவு செஞ்சுக்கோங்க. வேறு கண்ட்ரி எதுவுமே சூஸ் பண்ணிக்காதுங்க, மாட்டிப்பீங்க. நான் லாஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் ஏன் இப்படி சொல்கிறேங்கிறத. அப்புறம் உங்களுடைய ரியல் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து காசு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகுனா உங்களுக்கு ரியல் அட்ரஸ் தான் கொடுக்க வேணும், பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுடைய சிட்டி சென்னை, சிட்டி நாகர்கோவில் நண்பா என்னோட ரியல். அப்புறம் சிப் கோட், அதாவது போஸ்டல் கோட் 62001. அப்புறம் உங்களுடைய ஸ்டேட் தமிழ்நாடு. அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்டெப் 2க்கு வந்துடுச்சு. இதில் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய நேம் அண்டு அட்ரஸை வந்து வெரிஃபை பண்ணுவதற்கு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டாக இருக்கலாம், பாஸ்போர்ட், இதோட ஸ்கேன்டு காப்பியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டும் நீங்கள் கொடுத்துருக்கப்பட்டுள்ள இன்புட்டும் செக் பண்ணி பார்த்துவாங்க. ரெண்டும் மேட்ச் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் பண்ணிப்பாங்க. ஆக்டிவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை வந்து விற்றுக்க முடியும், அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு அலர்ட் வரும், அப்லோட் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பிஸ்னஸ் நாட்கள் எடுத்துக்காங்க, பார்த்துக்கோங்க.
ஸோ அதே மாதிரி நீங்கள் தவறு பண்ணிக்காதுங்க. தவறு பண்ணிங்கன்னா பேமெண்ட் கண்டிப்பாக ரிசீவ் ஆகாது. ஸோ உங்களோட ரியல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் அக்கௌண்ட் தயவுசெய்து வச்சுக்காதுங்க. ஏன்னா ஒரு அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வந்து அதிக காசு வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் ஆனதுமே இந்த மாதிரி அலர்ட் வரும், யுவர் ஐடென்டிஃபிகேஷன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட். ஸோ உடனடியாக நீங்கள் வந்து கன்னியூ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டுக்கு போயிடும். கோ டு டேஷ்போர்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேஷ்போர்டு வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணலை. உங்களுடைய டாக்குமெண்ட்டை அவங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணுவதற்கு 3 நாட்கள் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபோட்டோ சப்மிட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு டெமோ உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி வந்து அப்லோட் பண்ணணுங்கிறத. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ட்ரிக்ஸு, அப்புறம் என்னென்ன டூல்ஸ், அதாவது கேமரா எந்த மாதிரியான கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நான் சொல்லித்தரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் வந்து அப்லோடுங்கிற ஒரு பட்டன் உங்களுக்கு வரும். இதில் வந்து உங்களோட ஏர்னிங்ஸை பார்த்துக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு மாதம் அவங்க பே அவுட் ஹிஸ்டரியெல்லாம் இதில் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் ப்ரொமோஷன்ஸ், இன்சைட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறது எப்படின்னா, அப்லோடுங்கிற ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வலதுபுறம் அன்பெய்ட் ஏர்னிங்ஸ், உங்களுக்கு வந்து இது வரைக்கும் கிரெடிட் பண்ணாத அமௌண்ட் எல்லாம் இங்கே வந்து போட்டிருப்பாங்க. அதாவது அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணக்கூடிய பே அவுட் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவதற்கு அப்லோடுங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னா அப்லோட் அந்த இதுக்கு போயிடும், இன்னொரு பேஜுக்கு போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து எவ்வளோ மெகா பிக்சல்ஸில் இருக்க வேணும்னு எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு என்னெல்லாம் டூல்ஸுங்கிறத நான் லாஸ்ட்டு சொல்கிறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அப்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. செலக்ட் மல்டிபிள் அப்லோட் அந்த இதை கிளிக் பண்ணதுமே உங்களுடைய நீங்கள் வந்து உங்கள் கேமரா மூலமாக எடுக்கப்பட்டுள்ள ஃபோட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான கேமரா யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லித்தரேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியாது. எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணாலும் ஒரு யூஸ் கிடையாது. எந்த மாதிரியான ஃபோட்டோஸ், அதாவது பார்த்திங்கன்னா இதுக்குங்கிற ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து அப்லோட் ஆகட்டும், சொல்லித்தரேன். அப்லோட் ப்ராசஸ் நடைபெற்று இருக்கிறது, இங்கே பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோவை வந்து காசுக்காக விற்கிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். இப்போ அப்லோட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தது இங்கே டிஸ்கிரிப்ஷன் வரும். டிஸ்கிரிப்ஷனில் டைட்டில் போட்டுக்கோங்க. அந்த ஃபோட்டோ ரிலேட்டடான டைட்டில் போட்டுக்கோங்க. அதாவது தவறாக போட்டிங்கன்னா அவங்க வந்து அப்ரூவல் பண்ணிக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் ஆக்டர்னு போட்டுறேன். அப்புறம் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கீவேர்ட்ஸை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆக்டர்னு சும்மா கொடுத்து பார்க்குறேன். உங்களுக்கு ஏற்கனவே இங்கே நிறைய கீவேர்ட்ஸ் கிடைக்கும். இல்லைனா தமிழ் ஆக்டர்னு கொடுத்து உங்களுக்கு இந்த 2-3 இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கெட் கீவேர்ட்ஸ்னு கொடுத்ததுமே இந்த 3 இமேஜில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கீவேர்டை செலக்ட் பண்ணி ஆட் கீவேர்ட்ஸ் கொடுத்ததுமே இங்கே வந்து கீவேர்டு ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து என்ன கேட்டகரிங்கிறது, ஆக்டரா, இந்த நேச்சுரா, இந்த மாதிரி மூவியா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க, செலிப்ரிட்டிஸ் இந்த மாதிரி. ஸோ அது செலிப்ரிட்டிஸ் கொடுத்துக்கோங்க. கேட்டகரி, சப் கேட்டகரி, பீப்புள்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபோட்டோவுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து இலிஸ்ட்ரேட்டாக கேட்டிருக்காங்க. எஸ்னா நோன்னு கேட்டுக்கோ, எஸ் ஆர் நோ அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. வாட்டர் மார்க் வந்து எந்த ஏரியாவில் வந்து வைக்கணும்னு அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நியூடிட்டி, ஏதாவது ப்ரான் இந்த மாதிரியான கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் எடிட்டோரியல் அது உங்கள் விருப்பம். ஒன்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் சேவ் யுவர் ஒர்க்கு கொடுத்துக்கோங்க. சேவ் யுவர் ஒர்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு 3 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். டைம் ஆகுது, ஏன்னா அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி அதிகனால வந்து நிறைய எம்பிஸ் வரனால கொஞ்சம் டைம் ஆகிறது. ஸோ சேவ் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சப்மிட் ஃபார் ரிவ்யூ. இப்போ நான் சப்மிட் பண்ணால் பப்ளிஷ் ஆகாது, ஏன்னா வந்து என்னோடய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
சப்மிட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துக்கோங்க. இதில் வந்து சப்மிட் ஃபார் ரிவ்யூ கொடுத்ததுமே பப்ளிஷ் ஆயிரும். அது பப்ளிஷ் ஆகாது. அவங்க வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஃபோட்டோ வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. சப்மிட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் ஃபோட்டோ சப்மிட் பண்ணணும். இப்போ வந்து எரர் வர காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகலை. அது பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான கேமரா வந்து யூஸ் பண்ணணும்னா, ப்ரோ லெவல் கேமரா யூஸ் பண்ணிக்கணும். அதாவது டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அதிக காசு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். எல்லா ஃபோட்டோகிராஃபர்கிட்டையுமே டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ஹாபி மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாதத்தில் வந்து அதாவது $1000 $1500 வந்து ஈட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே உங்களுடைய ஃபோட்டோவில் வந்து க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். நான் வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் கிடையாது. எப்படி எடுக்கணும் சொல்லி தரதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ நல்லா எடுப்பீங்க. ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் பொதுவாக எல்லாமே தெரியும். எனக்கு வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லித்தர மட்டும்தான் முடியும். உங்களுடைய ஃபோட்டோவை ஒருத்தர் வாங்கினா உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும், ராயலிட்டி பேசிக்ஸில். ஸோ புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஃபோட்டோவில் வந்து எப்போவுமே ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோவை ஒருத்தர் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவை வந்து வாங்கணும். இல்லை வந்து ஒரு நியூஸ் பிரிண்டிங், புக் பிரிண்டிங் யூனிட்டுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து தேவைப்படுற மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவிட்டியான ஒரு கண்டென்ட், யாராலையும் பண்ண முடியாத ஒரு ஃபோட்டோவை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் எந்தெந்த கேமரா யூஸ் பண்ணணும், அதாவது பேஸ் லெவலில் இருக்கவங்களும் சொல்லித்தரேன். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருக்கு நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான கேமரா யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பிக்சரை வந்து கேப்சர் பண்ணணுங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏர்ன் பண்ணிக்கோங்க. இன்னும் சீரிஸ் இருக்கிறது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து காசு ஏர்ன் பண்ணுறது நிறைய ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கான அப்லோட் பண்ணேன். இந்த சீரிஸ் வந்து கன்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் வந்து என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, உங்ககிட்ட ஏதாவது நீங்களும் ஆன்லைனில் ஏதாவது ஏர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து இதில் இடம் பெறணும்னா உங்களுடைய லாகின் ஐடி இந்த மாதிரி தந்துக்கோங்க. உங்களுக்காக நான் வந்து டியூட்டோரியல் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. என்னோடய நண்பர்கிட்ட நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், யாராவது இன்டர்நெட் மூலமாக ஏர்ன் பண்ணுறாங்கன்னா சொல்லிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு சீரிஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸுக்கு உதவிகரமாக நிறைய விஷயங்கள் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கேட்குறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து ஏதாவது ஏர்ன் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்காக நான் வீடியோ பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய காசு வந்து ஏர்ன் பண்ணிங்கன்னா பேமெண்ட், அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு கிரெடிட் ஆகி அந்த ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்காக நான் வீடியோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்காக நான் வீடியோ பண்ணுறேன். இதே மாதிரி தான் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறது போது பார்த்துக்கோங்க, இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸு. கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா கவனத்தில் கொள்ள வேண்டியவை, உங்களுடைய ஃபோட்டோ வந்து டிஸ்கவரி ஆகணும். ஜஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதோட நிறுத்திக்காதுங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து மற்றவங்க கூகுள் இல்லைனா ஏதாவது சைட்டில் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ அதாவது டிஸ்கவரி ஆகணும். உங்களுடைய ஃபோட்டோ வந்து நிறைய பேருக்கு வந்து விசிபிள் ஆனால் மட்டும்தான் சிலருக்கு வந்து பிடிக்கும், உடனடியாக வாங்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக காசு வந்து ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் தான் Shutterstock. ஸோ அதனால கீவேர்டு எப்போவுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக, எந்த கீவேர்டு வந்து அதிக டிஸ்கவரி ஆகும் அந்த மாதிரியான கீவேர்ட்ஸை வந்து கொடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் கவனத்துக்கு கொள்ளுங்க, அந்த இமேஜ் ரிலேட்டடான கீவேர்டு கொடுத்துக்கோங்க. மற்ற மாதிரி தவறாக எதாவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோ வந்து சப்மிட் டைமில் வந்து அப்ரூவல் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரகசியம். இதை தாண்டி வந்து என்ன ரகசியம்னா, உங்கள் லக்கை பொறுத்து நீங்கள் ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய $1,000,000 வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா, இதை வந்து ஃபுல் ஒரு ஒர்க்காக பண்ணாதுங்க, இதை ரசித்து பண்ணுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து ரசித்து பண்ணிங்கன்னா அதிக காசு வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபுல் டைம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டுடியோ வச்சுக்கலாம், இல்லைனா வீடியோ ஸ்டுடியோ வச்சுருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ண நினச்சேன், அவ்வளோதான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயத்தை ஞாபகம் சொல்லிக்கிறேன் நண்பா, காசு ஏர்ன் பண்ணுறதுல நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு ஃபீல்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மாறி இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எதுலேயுமே நீங்கள் வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ தயவு செய்து ஒரே ஃபீல்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக சைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு அப்டேட்டை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.